நடந்து கொண்டிருக்க அநேக காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்க போர் இன்னும் நிப்பாட்டப்படவில்லை. எனக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள், சண்டைகள், உள்நாட்டு கலவரங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பிச்சது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால அது நிறுத்தப்பட்டது. அநேகருடைய ஜெபத்தினால, கர்த்தருடைய கிருபையினால அந்த போர் நிறுத்தப்பட்டு நம்முடைய தேசத்திலே ஒரு அமைதல் உண்டானது. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லப்பட்டிருக்கபடி இதோ யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி உலகம் முழுவதும் யுத்த களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள், UK, ஒரு சில நாடுகள் அவர்களுக்கு பக்கபலமாக இணைந்து கொண்டிருக்கிறாங்க அந்த போருக்கு, அவங்களுக்கு சப்போர்ட்டா. அப்ப ஈரானுக்கு ஒரு 4 நாடு சேர்ந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது ஒரு 3ஆம் உலக யுத்தமாக மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்னைக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எல்லாமே நம்முடைய வார்த்தை, நம்முடைய வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா கொள்ளை நோய், இன்னைக்கு மீண்டும் கொரோனா கொள்ளை நோய் மீண்டும் தலைவிரித்திருக்கிறது. நம்ம இந்திய தேசத்துல கூட அநேக மாநிலங்கள்ல நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு. பர்டிகுலராக நம்முடைய பக்கத்து மாநிலமாகிய கேரளாவிலதான் அதிகமான பாதிப்பு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க இப்ப கூட ரொம்ப பக்கத்துலதான் இருக்கிறீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இன்னைக்கு அந்த கொள்ளை நோய் மீண்டும் உலகம் முழுவதும் பரவி கொண்டது. இன்னைக்கு மீண்டும் நம்முடைய இந்திய தேசத்தில் கூட அந்த கொள்ளை நோயானது வந்தாச்சு. அப்போ கொள்ளை நோய் வந்துருச்சு. தேசம் முழுவதும் நிறைய பிரச்சனைகள், போர்கள், தேசங்களுக்கு இடையே சமாதானம் இல்லை. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பி கொண்டிருக்க அந்த காலகட்டம். இது அத்தனையும் நம்முடைய வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்க கடைசி கால அடையாளங்கள். அல்லேலூயா. எதற்கான கடைசி காலம்? இதோ இயேசு நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நாள், அந்த நேரம் ரொம்ப சமீபமாய் இருக்கிறது என்பதை இந்த உலகத்தில் நிகழக்கூடிய அத்தனை அடையாளங்களும் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் அதற்கான ஆயத்தமாய் கொண்டுட்டு இருக்குது. எருசலேம்ல 3வது தேவாலயம் கட்டுவதற்கு ட்ரம்ப் போன வாரம் பேசியிருக்கிறார். ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசியிருக்கிறாரு. 3வது தேவாலயம் கட்டுவதற்கு ட்ரம்ப், ஏன்னா முதல் முறையா போன தடவை அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது எருசலேமை தலைநகராக மாற்றிட்டு போனாரு. இப்ப அடுத்த முறை இப்ப அவரு வந்ததன் நோக்கம் மேபி நம்முடைய கர்த்தருடைய திட்டமாக கூட இருக்கலாம். அந்த 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கான ஆயத்த பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதற்குரிய எல்லா கட்டுமான பொருட்களும் வாங்கியாச்சு, எல்லாமே தயாராக இருக்கு. அதை கட்டுவதற்கு இடம் மட்டும் வேணும். அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கிறதுனால அதை அந்த இடத்துல ரிமூவ் ஆகணும். அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல 3வது தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா வழிகளும், எல்லா ஆயத்த பணிகளும் செய்து கொண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 3வது தேவாலயம் என்ன ஆகும்? வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது. அதாவது பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் பொழுது, அதாவது 3வது தேவாலயத்தின் மத்தியிலே பாழாக்குகிற அருவருப்பு அப்படின்னா ஆன்டிகிறிஸ்ட், அந்தி கிறிஸ்து. அவன் அந்த ஆலயத்தின் மத்தியில இருக்கும் பொழுது இதோ யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலையிலே ஓடி, இது கடைசி காலத்திற்கான அடையாளம். அதாவது இயேசுடைய 3வது வருகைக்கான அடையாளம். அப்ப அந்த இடத்துல அந்த தேவாலயத்துல ஆன்டிகிறிஸ்ட் நிற்கும் பொழுது அதுல இருந்து கரெக்டா ஒரு 3 வருஷம் உபத்திரவ காலம். அதற்கு முன்பாக 3 வருஷம் உபத்திரவ காலம் நம்முடைய சபைக்கு. அப்ப அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தின் கடைசியில தான் இயேசுடைய 3ஆம் வருகை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நம்ம எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம்? இயேசுடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்திருக்கோம். அப்படித்தானே? வேற எதுக்காக காத்திருக்கோமா? மத்தியானம் பிரியாணி எதுவும் போடுறாங்களா? இல்ல, இன்னைக்கு பிரியாணி எல்லாம் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. இப்ப நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? பேசணுமா? இயேசுடைய 2ஆம் வருகைக்காக. அந்த இயேசுடைய வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மனவாட்டியாகிய சபை, நாம தான் மனவாட்டி. இயேசுடைய மனவாட்டியாகிய சபையாகி நாம் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக, அவர் 2ஆம் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்தை விட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்க நாம், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே? அவர் வரும்போது நாம்
அதை எடுத்துக்கொள்ளப்படுதல நாம் பங்கு பெற வேண்டும். அப்ப யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கர்த்ததாமே ஆராவரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. அப்ப முதலாவது, அதாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுதல். அதாவது இயேசு மேகங்கள் நடுவே வரும் பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு முன்பாக மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். 2 வாய்ப்பு நமக்கு இருக்கு, அதாவது 3 வாய்ப்பு இருக்கு. முதலாவது வாய்ப்பு மரித்தவர்களுக்கு, இதுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு. இன்னைக்கு அநேகர்கள் கிறிஸ்தவர்கள் மரிக்கிறாங்க, அப்படித்தானே? உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மரிக்கிறாங்க. கல்லறைகள்லாம் நிரம்பி கொண்டு இருக்கிறது. அநேக இடத்துல பாத்தீங்கன்னா கல்லறையில புதைக்கிற கூட இடம் இல்லாம நிறைய கல்லறை நிரம்பி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரித்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா அப்படின்னா இல்ல. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள், அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், வாழ்ந்து மரிக்கிறவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை இப்ப நாம உயிரோடு இருக்கும் பொழுதே கிறிஸ்து வருவாருன்னா அப்ப நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப உயிரோடு நாம எடுத்துக்கொள்ளப்படணும். மரிச்சவங்களுக்கே கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாதான் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்ப உயிரோடு இருக்கவங்கள நம்ம எப்படித்தான் வாழணும்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்கள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப இந்த 2 ஆப்ஷன்லயுமே நம்ம போகல. ஒருவேளை நம்ம அவர் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படல. இப்ப நம்ம ஒரு பிளைட் வருது, முதல் பிளைட் வருது, பரலோகத்துக்கு போகுது. அப்ப அந்த பிளைட்ல நம்ம போக முடியல அப்படின்னா அதற்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அண்டி கிறிஸ்துவுடைய 7 வருஷ உபத்திரவ காலத்துல, இந்த உலகத்துல நடக்க 7 வருஷ உபத்திரவ காலத்துல யார் இரத்த சாட்சியாக மரிக்கிறார்களோ, ஏன் அப்படின்னா அவன் காலத்துல முதல்ல நம்ம கையில போடப்படும் முத்திரை என்னது? சிப்பு. 666 சிப்பு, கைகளிலேயோ நெத்திகளிலேயோ போடப்படக்கூடிய அந்த சிப். அது போடல அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. அது நம்ம போடாம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து இயேசுவுக்காக நான் இரத்த சாட்சியாக மரிப்போமே ஆனால் பரலோகத்துல நம்ம காணப்படலாம். அல்லேலூயா. அப்ப அதை விட எது ரொம்ப பெட்டர்? ஆமா, பரலோக ராஜ்யத்துல அவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நாம் எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக மரணம் நேரிடலாம். ஏன்னா இன்னைக்கு மரணங்கிறது யாருமே எனக்கு இப்பதான் நான் இப்பதான் சாவான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு எல்லாம் மரணம் ஒரு 15 வயசு பிள்ளைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது. 20 வயசு 25 வயசுல அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப ரேர், ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். இன்னைக்கெல்லாம் 15 வயசுல ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கையை குறைத்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுது நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கை 60 வயசு, அப்படி இல்லைன்னா பலத்தின் மிகினால் 80ன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த அவனுடைய மனுஷனுடைய வயசு கூட நீ கம்மியாகி இன்னைக்கு 10 வயசு 15 வயசு 20 வயசுல எல்லாம் பிள்ளைகள் மரணிக்கக்கூடிய ஒரு சூழல். சொல்ல முடியாது நான் ரொம்ப சுகமா இருக்கேன், நலத்தோட இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. மரணம் எப்படி வேணாலும் வருது. அதே மாதிரி நம்ம வெளியில போறவங்க வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். இன்னைக்கு அவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட். யாராவது நினைச்சிருப்பாங்களா இறந்துருப்போம் அப்படின்னு? பாத்தீங்கன்னா லண்டன் போக வேண்டிய பிளைட் கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல அந்த பிளைட்ல இருந்தவங்க. அது இல்லாம அங்க சாப்பிட்டுட்டு இருந்த மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் மேல அந்த பிளைட் விழுந்து அங்க பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத மரணம் இன்னைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால ஒருவேளை மரிக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்தா நாம எப்படி மரிச்சிருக்கணுமா? எப்படி மரிச்சிருக்கணும்? நல்ல சத்தமா கிறிஸ்துக்கள். நீங்க எல்லாம் கேட்கவே இல்லை வசனம்.
எப்படி மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ஒருவேளை மரணம் நேரிட்டால் கிறிஸ்துவுக்குள் நாங்க மரிச்சிருக்கணும். நம்ம உயிரோடு வாழ்ந்தா கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழ்றவங்க மட்டும்தான் இயேசுடைய 2ஆம் வருகையில நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஒருவேளை இப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழல, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மரிக்கல அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய 7 வருஷம் அந்தி கிறிஸ்துடைய அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல நாம் இரத்த சாட்சியாக மறிக்குமே ஆனால் இந்த உலகத்துல எதுவுமே வாழவே முடியாது. ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட அந்த சிப்பு போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் இல்லைங்க, நான் கிறிஸ்துவுக்காக நான் இரத்த சாட்சியா மறிப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மரணம் நேரிடுவதற்கே நேராதான். மலைகளை பார்த்து என்மேல் விழுங்கள் அப்படின்னு சொன்னா கூட மரணம் வராதான். அல்லேலூயா. அப்ப நீங்க போய் தற்கொலையும் பண்ணிக்க முடியாது. தற்கொலை பண்ணா நேரா எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அப்ப தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது. தற்கொலை பண்ணா நரகம். அப்போ நீங்க அவன் அடிச்சு அவன் உங்களை கொடுமைப்படுத்தி நம்ம சாகணும். அப்படி இல்லைன்னா இயற்கையா நமக்கு மரணம் வரணும். இது ரெண்டுக்குமே வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மனில ஹிட்லர் ஆட்சியில கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுமைப்படுத்தினாங்க. அப்பெல்லாம் அவங்க சாகணும்னு எவ்வளவு போராடி இருப்பாங்க. ஏன்னா தற்கொலை பண்ணியதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க சாகுறது கூட அவ்வளவு போராடினாங்க. அவர்கள்லாம் யூதர்களை பாத்தீங்கன்னா நம்மளை விட அவர்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள். அதனாலதான் அவங்க அவ்வளவு துயரத்திலையும் அவ்வளவு பிரச்சனையிலையும் அவங்க இயேசுக்காக கர்த்தருக்காக அவங்க நிலைகின்றாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால அப்படியெல்லாம் வைராக்கியம் பாராட்ட முடியாது. அப்படியா வாடா அடிச்சு நான் சிப்பு போட்டுக்கிறேன்னு சொல்லி நம்மளே கையை கொண்டு கொடுத்துருவோம். அல்லேலூயா. அப்போ அதனால அந்த உபத்திரவ காலங்கிறது இதுவரையிலும் உலகம் கண்டிராத உபத்திரவமா இருக்குமா? அல்லேலூயா. இதுவரையிலும் உலகம் பார்த்திராத உபத்திரவம். அப்ப அப்பேற்பட்ட உபத்திரவ காலத்துல நாம் உபத்திரப்பட்டு இரத்த சாட்சியா மறிக்கிறது என்பது அது வாய்ப்பே இல்லாத காரியம். அப்ப நம்ம இருக்கக்கூடிய காலத்துல கர்த்தருக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒருவேளை மரணிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தால் கர்த்தருக்குள்ள நாம் மரணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? நித்திய ஜீவன். எதற்காக நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படின்னா இந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு நேராக போக வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பர்மனண்டான வாழ்க்கை கிடையாது. நம்ம ஒரு என்ன சொல்ற ஒரு டூர் போற மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எப்படி நம்ம ஒரு கொடைக்கானலுக்கோ இல்ல ஊட்டிக்கோ இல்ல பக்கத்துல இருக்க ஒரு வால்பாறைக்கோ நம்ம எப்படி ஒரு டூர் ஒரு சுற்றுலா போறோம் இல்லையா? அது மாதிரி இந்த உலகத்துல இந்த ஆத்மா ஒரு சுற்றுலாவாக ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ இந்த உலகத்துல வாழ்வது என்பது நமக்கு ஒரு சுற்றுலா இருக்கிற மாதிரி. ஆனா அந்த ஆத்மாவுக்கு நித்தியமாக நித்திய ஜீவனாக வாழ போகக்கூடியது எங்க அப்படின்னா எங்க? பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்துலதான் இந்த ஆத்மா வாழ போகுது. அதாவது நல்லவங்க நன்மை செய்து மறிக்கிறவர்கள் பரலோகத்துல இருப்பாங்க. ஒருவேளை தீமை செய்து மறிக்கிறவர்கள் எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா நரகமா இருந்தாலும் சரி இல்ல பரலோகமா இருந்தாலும் சரி அந்த ஆத்மா அழிவே இல்லாதது. அது நித்தியமாக அங்கே வாழக்கூடியது. அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாகதான் நாம இவ்வளவு போராட்டம் போராடிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை அடையும் பொருட்டாக. அல்லேலூயா. இப்போ மனுஷனுக்கு மரணம் என்பதே கிடையாது. எப்போ அப்படின்னா ஆதியாகமம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதாவது நன்மை தீமை அறியும் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இது யாரு சொல்றாரு? ஆதாமுக்கு சொல்றாரு. ஆதாமுக்கு தேவன் சொல்றாரு. அப்போ அந்த நன்மை தீமை அறியும் கனியை புசிப்பதற்கு முன்பாக மனுஷனுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. அவன் படைக்கப்படும் பொழுதே அவனுக்கு அவனை சாக வேண்டும், அவனுக்கு மரணம் வர வேண்டும் என்று தேவன் படைக்கவில்லை. இந்த உலகத்துல வாழணும். அவன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவன் டைரக்டா எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவனை கொண்டு அவனுடைய அந்த இடத்துல அவனை வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் எப்பொழுது அது தேவனுடைய தேவன் சொன்ன வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவன் எப்போ சாப்பிட்டானோ, அதாவது பாவம் செய்தானோ, அப்பொழுது மரணம் அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா.
அப்ப அந்த மரணம் வந்த அந்த மரணத்தை நீக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெறுகிறவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அப்ப அந்த நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமென். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இது யார் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னை அனுப்பின பிதா ஒருவனை என்னிடத்தில் அனுப்பணும். அப்ப நாம எல்லாம் யாரால் அனுப்பப்பட்டு இங்க வந்திருக்கோம்? தேவனால். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாருமே ரசிக்கப்படுறாங்களா? எல்லாரும் இல்ல. இப்ப இந்த ஏரியாவில இருக்க எல்லா ஜனங்களுக்குமே சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு இந்த சர்ச்சுக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக தோற்றத்திற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் அனுப்பப்பட்டதுனாலதான் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த அனுப்பப்படும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் தோன்றுகிறது. அப்படிதானே? தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு ரட்சகர், அந்த இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசுவினால் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நான் கழுவப்படும் பொழுது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நான் பரிசுத்தமாகிறேன், என்னுடைய சாபம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு இயேசு மீது நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்ட இந்த சபையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு மீது கொண்ட விசுவாசங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் முதல்ல நம்ம அனுப்புறார். அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசம், தேவனிடத்தில் நாம் கொண்ட விசுவாசத்தினால்தான் நாம் நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. நாம இப்ப நிறைய பேர் நம்ம சாட்சி சொல்றீங்க. அப்போ என்ன நமக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படின்னா, தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனிடத்தில் நம்ம மன்றாடும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் தேவன் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஆசாரியர் ஒருவர், யாரு? பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஜெபிப்போமா? இப்ப நமக்கு எனக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கடன் வேணும். இப்ப யார்கிட்ட போய் கேட்போம்? யாராவது தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா நம்ம கேட்போம். அப்படித்தானே? அதே போலதான் நமக்குள்ள ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. அதை நம்ம போய் ஜெபிக்கணும் அப்படின்னா எப்படி நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவார். இந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த வியாதியோட இருக்கவங்களை குணப்படுத்துவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை கடைசி வரை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம். இந்த உலகத்தை விட்டு நாம், அதாவது நம்முடைய மரணம் முந்துதோ இல்ல இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்துதோ, அது அந்த கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம் இப்படி சொல்கிறது. யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் இடத்துல? என்னிடத்தில் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவிடத்துல. இயேசு கிறிஸ்துவிடத்துல யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள்? அப்ப நீங்க எல்லாம் விசுவாசிகள் தானே? ஆமென், அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாமே விசுவாசிகள். நம்ம பேரே விசுவாசிகள். எப்படி பேர் வந்துச்சு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. பிதாவை விசுவாசிக்கிறவர்கள். அதனாலதான் நமக்கு பேர், அந்த விசுவாசிங்கிற பேர் நமக்கு வந்துச்சு. அப்ப அந்த விசுவாசம், யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நித்திய ஜீவன் கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. அப்ப நான் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் நித்திய ஜீவன், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் என்ன பண்ணணும்னா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும், தேவனை விசுவாசிக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். அவர் எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி,
நன்மை செய்யாவிட்டாலும் சரி, நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபத்துக்கு பதில் வருதா வரலையா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. நமக்கு பதில் வந்தாலும் சரி வராட்டி சரி, நன்மை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, நாம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சாத்ராக் ஆபேஸ் நேகோ தெரியும் நமக்கு. அவன் சொல்றான், நீ என்னை எடுத்து கொண்டு போய் நீ அந்த நெருப்புல போட்டாலும் அவர் என்னை தேவன் என்னை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தாட்டும் சரி, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நீ வச்சிருக்க சிலையை நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். தேவன் நமக்கு நன்மை செய்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம வாழ்க்கையில உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும், நம்ம வாழ்க்கையில நம்முடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தாலும் தீர்க்காவிட்டாலும், தேவனிடத்தில் கொண்டிருக்கூடிய இந்த விசுவாசத்தை நாம் இறுக பற்றி கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப இயேசு நன்மை செய்யாட்டும் எப்படி அவரை விசுவாசிக்கிறவன்னு தானே யோசிக்கிறீங்க? அப்படி இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய பரீட்சை, டெஸ்ட். அதாவது உங்களுக்கு நன்மை ஒரு சில பேருக்கு ஜெபம் பண்ண உடனே அந்த விண்ணப்பம் கேட்கப்படும். ஒரு சிலருக்கு லேட் ஆகும், அது 1 வாரம் ஆகும், 1 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 5 வருஷம், 10 வருஷம். ஆபிரகாம் குழந்தை இல்லைன்னு கதறாரு. எத்தனை வயசுல அவர் குழந்தை கிடைச்சாரு? 100 வயசுல. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது அவருக்கு குழந்தை வருது. அப்போ அந்த 100 வயசு வரையும் தேவனிடத்துல கொண்ட அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை இழக்காதவராக இருந்ததுனாலதான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பா செவி கொடுப்பார். அதற்கு கண்டிப்பா ஒரு நாள் அந்த உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அதுக்கு அது அந்த ஜெபத்துக்கான நேரம் கூட எடுக்கலாம். அது விண்ணப்பம் நம்ம ஜெபத்துக்கான வரக்கூடிய ரிப்ளை லேட் ஆகலாம். ஆனால் எப்ப வேணாலும் கண்டிப்பா கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் செவி தருவார். ஆமென். அப்ப அதை பெற்றுக்கொள்ளும் வரையும் நாம் விசுவாசிகளாக, அதை கர்த்தரை விட்டு விலகாதவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில பேர்லாம் பார்ப்போம், நம்ம உங்க பக்கத்துல கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு நன்மைக்காக வருவாங்க, அது நடக்கலன்னு போயிடுவாங்க, திரும்ப சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி விசுவாசிகளாக நாம் இருக்கக்கூடாது. முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் அந்த எனக்கு கர்த்தர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், என்னை பாதுகாத்துக் கொள்ள என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் என் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கண்டிப்பா நமக்குள்ளே விசுவாசம் என்பது கண்டிப்பாக வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிகாரம் யோவான் 6:48 இப்படி சொல்லுகிறது. யோவான் 6:48, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. இதுல எத்தனை பேரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? எடுக்காதவங்க மட்டும் கை தூக்குங்க. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, நீங்களா வாலிப பிள்ளைங்க. பெரியவங்க எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்களா ஞானஸ்தானம்? ஆனா திருவந்திரில ரொம்ப பேர் பங்கு பெறதே இல்லையே. எல்லாருமே கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா, வாசிக்கலாம். அதே 53வது வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னுடைய மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க அந்த இயேசு கிறிஸ்து திருவிருந்து பந்தியில கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். அவருடைய இயேசுடைய உடலிலும் இரத்தத்திலும் திருவிருந்தில பங்கு பெறுகிறவர்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த உடல், அந்த இரத்தத்தை நாம் அதை ஞாபகமாக நினைத்து அந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் இயேசு கிறிஸ்துடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அல்லது கடைசி நாளிலே நாம் எழுப்பப்படுவதற்கு அந்த திருவிருந்து பந்தியில நான் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். அந்த திருவிருந்து பந்தியிலே நான் பங்கு பெற வேண்டும் என்றால் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இது இரண்டாவது கட்டளை. 3வது பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா.
பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை யாரெல்லாம் பெறவில்லையோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதாவது நம் மரணத்துக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பது எது அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். நம்ம இந்த சபைக்குள்ள அந்த ஆராதனை நேரத்துல நல்ல கைகளை தட்டி நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது மட்டும் பரிசுத்த ஆவியுடைய வேலை கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சரீரத்தில ஜீவனை உண்டு பண்ணும்படியாக வேதம் சொல்லுகிறது, கடைசி நாளில நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முத்திரையான மோதிரமாக நமக்கு இந்த பரிசுத்த ஆவியுடைய அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, நாம் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. 5வது காரியம், யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், 5:24 என்ன சொல்கிறது? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்க அந்த வசனம், தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனங்கிறது நம்ம எதுக்காக நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, இது சும்மா ஒரு டைம் பாஸ் இல்ல, ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இந்த வசனத்தை கேட்டு வெறுமனே கேட்கறது இல்லை. இந்த வசனம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவனை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே உண்டாவதற்கு இந்த வசனம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இப்ப இந்த வசனத்தை நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைகள் எல்லாம் வசனம் பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க. அநேக பிள்ளைகள் அந்த வசனம் சொல்லாம இருக்கிறீங்க. சோ அவர்களுக்கெல்லாம் வீட்டுல பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? அந்த பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே போகும் பொழுது அந்த வசனம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த வசனம் அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கண்டிப்பா வீட்டுல இங்க அந்த ஒரு வசனம் சொல்லிட்டு போறது மாத்திரம் இல்ல, வீட்டுல கண்டிப்பா டெய்லி காலையில சாயந்தரமும் ஒரு அதிகாரத்தினால நம்ம வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில போகும் பொழுது விதைக்கக்கூடிய விதைகள் நம்ம இந்த வசனத்தை விதைக்கிறோம். அந்த விதையானது நம்முடைய நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்திலே பதிந்து நமக்கு 30, 60, 100 பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் நம்முடைய இருதயத்துல போகணும். நம்ம வசனம் படிக்கக்கூடிய வசனத்தை சும்மா படிச்சுட்டு போறது இல்ல, அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல வச்சு அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் நம்ம தியானிக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருந்ததை அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை நாம் நேசிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, நம்முடைய இருதயத்திலே வைத்து தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். இது இந்த உலகத்துல செய்யக்கூடிய காரியம் வாய்க்கப்படும். அல்லேலூயா. நீங்க செய்யக்கூடிய தொழில், நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க எதெல்லாம் கையிட்டு செய்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பு, எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவதற்கு இந்த வசனம் உங்களுக்கு உலகத்துல உதவி செய்யும். அதே போல இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது இந்த உயிரை, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை, அந்த ஜீவனை உயிர்ப்பிப்பது எது அப்படின்னா அந்த வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனத்தை நாம் படிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, இந்த வசனத்தை இருதயத்துல வைத்து அதை தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ வசனத்தை ஏன் கேட்கணும்? இப்ப இங்க வாரத்துல ஒரு நாள் கேட்கிறோம், ஒரு மணி நேரம் இந்த வசனம் கேட்கிறோம், அது மட்டும் பத்தாது. இப்ப நீங்க வீட்டுல போய் படிக்கணும். அது இல்லாம வீட்டுல என்ன பண்ணணும்? எப்ப பார்த்தாலும் டிவி போட்டுட்டு சீரியல் ஓடிட்டு இருக்குது, வீட்டுல பாடல், அது இல்ல. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய மெசேஜ் உங்களுக்கு யூடியூப் எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ நல்ல மெசேஜ் எல்லாம் நமக்கு இருக்கு. நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களே அன்றாடம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா. அந்த மாதிரி நல்ல வசனங்களே உங்க டிவிலயோ இல்ல மொபைல்லயோ போட்டு என்ன பண்ணலாம், அதை கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த வீட்டுல அந்த வசனம் ஓடிட்டே இருக்கணும். இப்போ ஓடும் பொழுது அந்த வசனம் உங்களுடைய செவிகள்ல போயிட்டே இருக்கும். அந்த வசனம் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த உங்களுடைய செவிகள்ல போகும் பொழுது அது உங்க சிந்தை மண்டலங்கள்ல போய் உங்களுடைய இருதயத்திலே அந்த வசனம் பதியும். அல்லேலூயா. அது சத்தியத்தை நாம கேட்கிறோம். சத்தியத்தை, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிப்பதாக மாறுகிறது. ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப மரணிச்சவர்கள் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. அதாவது நன்மை செய்தவர்களும் எழுந்திருக்கிறார்கள், தீமை செய்தவர்களும் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் நன்மை செய்தவர்கள் எழுந்திருக்கிறது எப்படின்னா ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நாம எந்த கூட்டத்துல இருக்கணும்? நன்மை செய்தவர்கள் கூட்டத்துல இருக்கணுமா இல்ல தீமை செய்தவர்கள் கூட்டத்துல இருக்கணுமா? நன்மை செய்தவர்கள் கூட்டத்துல. இப்ப இவ்வளவு தூரம் வசனத்தை நம்ம கேட்டுட்டு போறோம். கேட்டுட்டு போய் அப்படியே இந்த ஜன்னல் வழியா விட்டுட்டு போயிடக்கூடாது. வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு அந்த வசனத்தை நம்ம படிச்சு இன்னைக்கு எந்தெந்த வசனம் நமக்கு போதிக்கப்பட்டது அந்த வசனத்தை படிச்சு எங்க யாரு கையிலுமே நோட்டே இல்லையே. ஸ்தோத்திரம். மத்த பிள்ளைங்க எல்லாம் எங்க நோட்டு கொடுத்தோம்? என்ன பண்றீங்க வீட்டுல? அது எதுக்கு கொடுக்கப்பட்டது? நோட்டு பேனா கொடுத்தோம்ல, அது எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து எழுதணும். உங்களுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அந்த வசனத்தை எழுதணும். அதே மாதிரி இங்க பாடம் இங்க நடத்தக்கூடிய வசனங்கள் உங்களுக்கு போதிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் எழுதணும். இல்லையா? அதுக்குதான் அந்த நோட்டு கொடுக்கப்பட்டது. அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த வாரம் கண்டிப்பா பிள்ளைகள் யாருக்கெல்லாம் நோட்டு கொடுத்தோமோ எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ணணும்? நோட்டை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அதெல்லாம் எழுதணும். வீட்டுல உட்காந்து அந்த வசனம் எல்லாம் எழுதி பார்க்கணும். இல்லையா? சோ கண்டிப்பா அந்த வசனத்தை எழுதி அதை படிச்சு அதை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களாக. இல்லையா? வேதம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. அதே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்கும் வந்தாச்சு. ஆனா இன்னுமே நாம எந்த குரூப்ல இருக்கணும்? அநியாயம் செய்கிற குரூப்ல நம்ம இருக்கக்கூடாது, அசுத்தமாய் இருக்கிறவர்கள குரூப்ல நம்ம இருக்கக்கூடாது, நீதி செய்கிறவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருக்கணுமா? நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். நம்ம எல்லாம் 100% பரிசுத்தவான்களா? இல்ல. அல்லேலூயா. 100% நம்ம பரிசுத்தவான்களா? இல்ல. ஆனால் பரிசுத்தமாகி டெய்லி நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், வாயில பேசக்கூடிய வார்த்தை, கேட்கக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், சிந்திக்கக்கூடிய சிந்தனை, எல்லாத்திலும் நமக்குள்ள மாம்சம் கலந்திருக்கிறது, பாவம் கலந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விலகி வேதம் சொல்லுவது பரிசுத்தவானாய் இருக்கக்கூடியவன் இன்னும், நல்லா சொல்லுங்களேன், பரிசுத்தவான். நல்லா திரும்ப, பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தவான். நானெல்லாம் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீதிமான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நான் நீதிமானாக மாற வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தவானாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம பரிசுத்தவான் ஆகிட்டார் கடவுள். நம்ம பரிசுத்தவானா இருக்கிறதுனாலதான் நீ சபைக்கு வந்திருக்கோம். நம்ம எப்ப நம்ம இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோமோ அப்பவே நாம் இயேசுனால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் நீதிமான்கிறத நான் நீதிமானாக மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அதையெல்லாம் விட்டு நம்முடைய தேவனை நோக்கி மாற வேண்டும். தேவனை நோக்கி நம்முடைய அனுதினமும் நாம் ரட்சிக்கப்படுவர்களாக. அந்த ரட்சிப்புங்கிறது ஒரே நாள்ல வர்றது கிடையாது. நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான் நான் ரட்சிப்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள என்ன குற்றம் குறையுமே எனக்கு தெரியுமா தெரியாதா? மத்தவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்க பாஸ்டுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா உங்களுக்குள்ள என்ன குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்ன பாவம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உட்கார்ந்துட்டு இருக்கோம் இங்க, நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்மளுடைய சிந்தனையில என்ன பாவம் இருக்கு, என்னுடைய கண்கள் என்ன பாவம் இருக்கு, இந்த வார்த்தையில என்ன பாவம் இருக்குன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை அனுதினமும் நான் விட்டு விலகி ஓடுகிறவனாக நான் இருக்க வேண்டும். எப்படி யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினானோ அதே போல நம்ம அனுதினமும் நம்முடைய பாவத்தை விட்டு விலகிறவர்களாக, அனுதினமும் நான் ரட்சிக்கப்படுகிறவர்களாக, அனுதினமும் நான் பரிசுத்தமாகிறவனாக, அனுதினமும் நான் நீதிமானாக மாறுகிறவனாக மாறும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அதன் கூட நான் வரும் பொழுது அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க நன்மை செய்யறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்? நல்ல பலனா இருக்கும். ஒருவேளை தீமை செய்கிற, நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் கிறிஸ்தவன் என்பதற்காக உங்களை நேரா பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவாரா? இல்ல. அல்லேலூயா. நீங்க வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் நல்லா கைதட்டி ஆராதிக்கிறீங்க, வசனம் கேட்கறீங்க, பைபிள் கையில வச்சிருக்கிறீங்க, வீட்டுல நைட் எல்லாம் வந்து பைபிளை தலைக்கையே வச்சு தூங்கிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுது நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. உங்க வீட்டுல சிலுவை மாட்டி வச்சிருக்கிறீங்க, வசனம் வீடு ஃபுல்லா வசனமா மாட்டி வச்சிருக்கிறீங்க, அதனால நீங்க பரலோகம் போயிருவீங்களா? அப்ப எப்ப பரலோகம் போக முடியும்? கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி யார் நல்ல முறையில தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்களோ, யார் அனுதினம் ரட்சிக்கப்படுகிறார்களோ, யார் அனுதினமும் நீதிமானாக வாழ்கிறார்களோ, யார் அனுதினமும் தன்னை பரிசுத்தமாக காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அதுக்காக தானே வந்திருக்கோம். அல்லேலூயா. எதுக்காக வந்திருக்கோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு சொல்றாரு, நீங்க வந்து அப்பத்துக்காக மாத்திரம் என்னை தேடுறதா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, ஒரு கூட்டம் வருது, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாரு. 5 அப்பம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்திருக்க எல்லா 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அதே கூட்டம் இன்னொரு இடத்துக்கு அவர் போறாரு, அதே கூட்டம் அங்கேயே வந்துருது. அப்ப அவங்க எல்லாம் எதுக்காக வர்றாங்கன்னா அவன் சாப்பாட்டுக்காக, அந்த அப்பத்துக்காக திரும்ப திரும்ப வர்றான். எப்படி அங்க போனா என்ன கிடைக்கும்? கூட்டம் முடிஞ்சவன் என்ன கிடைக்கும்? கண்டிப்பா சாப்பாடு கிடைச்சிருந்தா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் போறானே விழிச்சு கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்காக போகல. அல்லேலூயா. அப்பதான் தன்னுடைய சீசர்கள் பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்போ அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தை முடத்தில் இருக்கிறது, நாங்க யாரிடத்துல போவோம்? அல்லேலூயா. அப்ப நாம் இயேசுவை தேடுவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக அல்ல. ஆமென். நம்மளை விட ஆசீர்வாதமா இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம். கர்த்தரை அறியாதவர்கள்லாம் இந்த உலகத்துல நம்மளை விட ஆசீர்வாதமா இருக்காங்க. நாம் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி நாம் ஆலயத்திற்கு வரவில்லை. உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி நாம் இயேசுவை தேடி வரவில்லை. நாம் தேடி வந்தது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக. நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தை வேறு எங்குமே இல்லை, தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை தரக்கூடிய இந்த வார்த்தை வசனம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை இயேசுவிடத்தில் மாத்திரமே உண்டு, தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த வசனத்தை நாம் பெறும்படியாக, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், நாம் தேவனிடத்துல இயேசுவிடத்துல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். நாம் விசுவாசிக்கணும், தேவன் இயேசு கண்டிப்பா என்னை நித்திய ஜீவனை கொடுத்து கண்டிப்பா என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற விசுவாசம், நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஜீவ அப்பமாகிய அந்த இயேசுடைய உடலையும் இரத்தத்திலும் திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக தேவ ஜீவ வசனமாகிய அந்த தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை படிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதை தியானிப்பதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையை அதை கடைபிடித்து அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்தியோ அல்லது மரணம் முந்தியோ, எப்பொழுது இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒருவேளை நாம் மரணம் முந்தி இருந்தோம்னா, முன்னாடியே மறிச்சிருந்தோம்னா, நம்முடைய ஜீவனானது, நம்முடைய ஆத்மாவானது அந்த கல்லறை திறக்கப்பட்டு நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். இயேசு வருகையின் போது நாம் இந்த உலகத்துல உயிரோடு இருப்போமே ஆனால் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எழுந்து